கைஸ் வெல்கம் கமெண்ட் பேக் எஸ்எம்எனி வாய்ஸ். போன எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம தாத்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறோம். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு தாத்தா டிஃபீட் பண்ணியிருப்போம். அந்த எபிசோடோட முடிஞ்சிருக்கும். டுடே அந்த எபிசோட வந்து டேரெக்டாக ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நம்ம வளர பேசுறதுனால வாங்க நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போவோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ வந்து நம்ம சீக்கிரம் வேகமாக போகலாம், அவன் ட்ரைப்பும் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம், என் அப்பாயும் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், நம்ம வேகமாக போகிற ஐடியா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். இப்போ அந்த சீன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ என்ன ஹீரோனி வந்து சரி நான் அவங்க கூட வர்றேன், நான் உன் கூட வந்து என் டிரைவும் தேர்ந்த மாதிரி இருக்கும், அப்பாவும் தேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோனையும் வந்து சொல்லியிருக்கா. இப்போ ஸ்டார்டிங்கில் நெக்ஸ்ட் சீனில் நம்மளுக்கு வந்து ஒரு 2 டெசர்ட் லேண்டில் வந்து ஒரு 2 அனிமல் வந்து ஃபைட் பண்ணிக்கிருக்கா, அதை காட்டியிருக்கா. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு வேட்டையாட மிருகம் வரட்டு வேட்டையாடப்படும் தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மீன் வந்து வேட்டையாடப்பட்டுருச்சு. அந்த மீன் வேட்டையாடப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் சீனில் அப்படியே ஒரு ஈகிள், அதாவது தூரத்தில் ஒரு ஈகிளை கட்டுறான். அந்த ஈகிள் வந்து அந்த ஈகிள் பேர் வந்து ப்ளூ ஈகிள்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ ஈகிள் வந்து யாரோ தூரத்துலேருந்து பார்த்துக்கிருக்க மாதிரி இருக்குது. யாரா அப்படி பார்த்துக்கிருக்குன்னு பார்த்தா தான் தெரியுது. நம்ம ஹீரோ வந்து பேரசூட்டில் வந்துருக்கா. நம்ம ஹீரோ பேரசூட்டில் வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து ஒன்னால எப்படா 2 ட்ரைப் 2 இதையும் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை வந்து கேட்டிருப்பாங்க. அது எப்படி என்னன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோனை வந்து இப்படி கேட்டுக்கிருக்கேன். நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், அப்படியா என்னால் 2 ஸ்கில்லையும் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா என்னால் 2 ஸ்கில்லையும் யூஸ் பண்ண முடியுது நம்ம ஹீரோ வந்து பெருமையாக சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோனை வந்து நீ பெருமானம் பீத்திக்காத, சரி இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம் அது மாதிரி உனக்கு தெரியுமா? இந்த இடத்துல இருந்து நம்ம 10 நாள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த 10 நாள் ட்ராவல் பண்ணிக்கிற இந்த இடத்த பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் எனக்கு நம்ம வந்து இப்போ வெப்சைட் நோக்கி நம்ம போய்க்கிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோனை வந்து சொல்லிக்கிருக்கோம். நம்ம ஹீரோனியா டேய் நம்ம நார்த்தன் சைடு திசையை நோக்கி போய்க்கிருக்கோம்டா அப்படின்னு சொன்னா என்னத்தா சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்கு. நம்ம ஹீரோனே நார்த்தன் சைடில் போய்க்கிருக்கோம்னு சொல்லியிருக்கா. சரி என்னடி சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்கு. அங்கே அப்படியே சீன் கட்டி தூரத்தில் அதாவது ஒரு ஈகிளை காட்டிக்கா. அந்த ஈகிள் பேர் பூ ஈகிள்னு சொல்லுவாங்க. அந்த ஈகிள் வந்து நம்ம ஹீரோனையும் வர்றதை பார்த்துக்கிருக்கு. அதான் அந்த பேரசூட்டாக பார்த்துருக்கு. அந்த ஈகிளோட குணம் என்ன, யாராவது வந்தால் அது டெரரிஸ்ட் வந்தால் அதை அட்டாக் பண்ணுறாரு. இந்த ஈகிள் வந்து மனுஷங்களை சாப்பிட்ற ஈகிள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹீரோனை பார்த்தா நம்ம ஹீரோனை வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோனை டேச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வந்து அவரோட கையில் இருக்க பவர் கேதர் பண்ணி நம்ம ஹீரோ வந்து அந்த பீட்ஸுக்கு அட்டாக் பண்ண அந்த பீட்ஸுக்கான அட்டாக் பண்ணாலும் ஒன்றுமே ஆகலை. நம்ம ஹீரோ இப்படி அட்டாக் பண்ணால் அதுக்கு ஒன்றுமே ஆகாத பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இதுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஆச்சிட்டு இருக்கு. அந்த பீச் வந்து அந்த அட்டாக் வந்து தாங்கிட்டு திரும்பி ரிட்டன் அட்டாக் பண்ண வருது நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோ திரும்ப நம்ம ஹீரோனிக்கனில் அதாவது அந்த கண் பவர் இருக்குது. அந்த கண் பவர் பயன்படுத்தி நம்ம ஹீரோனை வந்து அட்டாக் பண்ண போகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோனை வந்து அட்டாக் பண்ணுற பொசிஷனில் போய்க்கிருப்பாங்க. ஆனால் அந்த நம்ம ஹீரோனை வந்து அட்டாக் பண்ண போகல. நம்ம ஹீரோனை வந்து அந்த கழுகு மேலே ஏறி உட்காந்துக்கிறா. அந்த கழுகு மேலே ஏறி உட்காந்து அந்த கழுகு மேலே பறந்து போகலான்னு பார்த்துருக்கா. ஆனால் அந்த கழுகு வந்து ஒரு கடத்தில் 2-3 தூணில் அடிச்சு கீழே நம்ம ஹீரோயினு கீழே தள்ளி விட்டுருது. நம்ம ஹீரோயினு கீழே விழுந்தவொடனே நம்ம ஹீரோனி வந்து குடுக்குடும் ஓடி போய் நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டுருக்கா, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோட்ட கேட்டுருக்கா. இல்லை எனக்குலாம் எந்த அடியும் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து லொக்கு பின்னாடி இரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இப்படி லொக்கு இரும்பிக்கிருக்கு. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு உனக்கு என்ன ரொம்ப அடிபட்டுச்சா என்ன அப்படின்னு இருக்கும்போது அந்த கழுகு வந்து ரிட்டன் வந்துருச்சு. அந்த கழுகு ரிட்டன் ஆகும்போது நம்ம ஹீரோ வந்து திரும்பி ஒரு பவரில் வந்து கேதர் பண்ணி ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க. அந்த பஞ்ச் வந்து அந்த கழுகு வந்து கொஞ்சம் தூரம் லாங் போயிடுச்சு. அந்த கொஞ்சம் லாங் போனோம். சரி அது லாங் போயிடுச்சு பார்த்துக்கிட்டா திரும்பி ரிட்டன் அட்டாக் பண்ண வருது. எப்படியும் அதை ஒரு வழியாக அடிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோட வந்து சொல்லியிருக்காரு. ரொம்பலாம் சந்தோஷப்படாத, அது நம்ம கொஞ்சம் தூரம் போனோம் எப்படி திரும்பி அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அவன் கொஞ்சம் நம்ம ஹீரோனு கொஞ்சம் தூரம் நடந்து போய்க்கிருப்பாரு. கொஞ்சம் தூரம் இப்படியே பேசிக் நடந்து போய்க்கிருக்கும் போது திடீர்னு திரும்பி அந்த ஈகிள் வந்து பறந்து திரும்பி அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ வந்து ஒரு கையில் ஒரு பவர் கேதை பண்ணி திரும்பி வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கல் அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ என்னென்ன திடீர்னு பறக்கணும் பார்த்தா அது ஒரு ஸ்கில் இருக்குது நம்ம ஹீரோட்ட. அந்த பறக்கிற ஸ்கில் வச்சு பயன்படுத்தி நம்ம ஹீரோ வந்து நக்கலா பேசிக்கிற அந்த கழுகிட்ட ஒன்றால் மட்டும் தான் பறக்க முடியுமா, என்னாலையும் இப்போ பறக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நக்கலா அந்த கழுகிட்ட பேசிக்கிருக்கேன். அந்த நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோ கையில் ஒரு 2 கிளவுட் மாதிரி, அதாவது டிராகன் கை மாதிரி 2 பக்கம் வந்து அதை வச்சு நம்ம ஹீரோ அந்த பீட்ஸோட அட்டாக் பண்ணிக்கிருக்கேன். அந்த பீட்ஸ் மாத்துக்கட்டில் நம்ம ஹீரோட அட்டாக் பண்ணிக்க 2 பேரும் மாத்துக்கட்டில் இப்படி தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ இப்படியே தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, எப்படி நம்ம எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சாலே நம்ம ஹீரோ வந்து அவரோட அதாவது அவங்க அப்பா யூஸ் படுத்திருக்க ஒரு ஸ்கில்லை இங்கே யூஸ் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்த்து நம்ம ஹீரோ அவரோட டொமைன் அதாவது ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டொமைன் ஓட்டுறோம் அதுக்குலேருந்து அந்த பாம்பு ஸ்கில் வெளியே வருது. அந்த பாம்பு ஸ்கில் வந்து பாம்போடைய குணம் என்ன, அதோட இறையை இறுக்கி பிடிச்சி டைட் பண்ணி அதை முறியடிக்கிறது தானே. அதே மாதிரி பண்ணி அந்த கலை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அந்த கலையை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டா அந்த கலையும் கீழே விழுது. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் கீழே விழுது. நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான் இப்படியா கடைசியில் எனர்ஜி இல்லாமல் ட்ரெயின் ஆகி நான் அந்த இடத்துல சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு கீழே விழுக போது அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோனை வந்து பிடிச்சி திரும்பி நம்ம ஹீரோனை காப்பாற்றினா. நம்ம ஹீரோன் கேட்குறா, நீ ரிட்டன் காப்பாற்றிட்டியா, சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரிலாக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்கோம். நம்ம ஹீரோனை பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. சரி எனக்கு ஒன்றும் ஆகலை, சரி விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள என்னமோ ஆகுது திரும்பி, அதாவது அந்த சன் டொமைன் இருக்குல்ல, அந்த சன் டொமைன் வந்து அதோட எனர்ஜி கேதர் பண்ணிட்டு திரும்பி நம்ம ஹீரோ 2வது லெவலுக்கு பிரேக் த்ரூ ஆக போகிறோம். ஃபுல் எனர்ஜி திரும்பி கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து 2வது லெவலுக்கு பிரேக் த்ரூ ஆக நம்ம ஹீரோனை இதை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷம் தான் இருக்காது. நெக்ஸ்ட் அப்படியே அதுலேருந்து அந்த பீச் வந்து ஒரு துண்டை எடுத்து நம்ம ஹீரோனை எடுத்து சாப்பிட்டு இதை ஒரு துண்டத்தை எடுத்தோன்னே எனக்கு எனர்ஜி ரெக்கவர் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோனை வந்து சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோட்ட. சரி அப்படியா நானும் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுலேருந்து ஒரு துண்டத்தை எடுத்து நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே ஆகலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன்.
உனக்கெல்லாம் என்னடா தெரியும், நீ 2வது பிரேக் த்ரூ ஆயிட்ட, உனக்கு என்னடா தெரியும் அப்படி அப்படின்னு நம்ம ஹீரோனை வந்து சொல்லிக்கிருக்க. அப்படியே அந்த இடத்த கட் பண்ணி அங்கே எங்கேயோ தூரத்துல ஒரு அம்பு வந்து அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ டாச் பண்ணி அட்டாக் பண்ணிவிட்டாரு. அந்த அம்பத்தை திசை திருப்பிட்டாரு. அங்கேருந்து யாரோ ஒருத்தன் வந்திருக்கான். அதாவது 3 கல் உள்ள மனுஷன் ஒருத்தன் வந்துருக்காங்க. அவன் வந்துக்கிட்டே அந்த களி எங்களுக்கு தான் சொந்தம், அதை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிருக்க. நம்ம ஹீரோ பேச்சுவார்த்தை நடத்தாம பார்த்தாவே அவன் திடீர்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட சண்டை போட்டு ஃபைட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை வந்து பேரிடா. ஏன்னா நம்ம ஹீரோனே அடுத்த லெவல் பிரேக் த்ரூ ஆக போறா. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு பேரிய போட்டா நான் அவர் சொல்றது கேளு, அவன் அடுத்த லெவல் பிரேக் த்ரூ ஆக போட்டா, அதனால ஒரு ஃபைட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கல் மனுஷன் விட்டுட்டேன். நம்ம ஹீரோனி நெக்ஸ்ட்னா நம்ம ஹீரோனை வந்து அடுத்த லெவல் பிரேக் த்ரூ ஆயிட்டா. அடுத்த லெவலுக்கு நம்ம ஹீரோனி பிரேக் த்ரூ ஆயிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோனை வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்கு. எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு நம்ம ஹீரோனி வந்து சொல்லிக்கிருக்காங்க. அடுத்த சீன் நம்ம ஹீரோ உனக்கு இந்த இதுதானே வேணும், கலை தானே வேணும், எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்மளுக்கு சண்டை கிடையாது, அப்போ சண்டை கிடையாது அப்படின்னு. இல்லை நான் ஒன்றும் உன்னோட சண்டை போடல, இந்த கலை தானே உனக்கு ஒன்று எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி, சரி வாங்க எங்கள் கிளானுக்கு வாங்க, எங்கள் கிளானுக்கு ஒன்று கூட்டி போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளான் கூட்டி போறான். அங்கிட்ட நெக்ஸ்ட்ல அங்கே ஒருத்தவனை காட்டியிருக்கா. இங்கே ஒருத்தன் நம்ம இவன் வந்து அவன் பேர் ஊன்னு சொல்லுவாங்க. ஊருக்கு வந்து அந்த கழுவை கொண்டுட்டான், அவன் தான் இருக்கிற தைரியசாலி அப்படின்னு வந்து ஒரு சிலர் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனை நீ தான்டா கொன்ன, என்ன அவனுக்கு வேற இருக்கா, இங்கே என்ன நடக்குன்னு மட்டும் பார்ப்பான், இரு சத்த பொறுமையாரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். அப்புறம் இங்கே தூரத்துல இருந்து ஒரு ஆளுக்காங்க, இவனும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் போல இருக்கு. இங்கே ஒரு போட்டி நடக்க போறது, இந்த கலையை யார் கொல்றாளோ அப்படின்னு. இவன் வந்து கொண்டுட்டான், அதனால இவன் சண்டைக்கு வந்துருக்க. நம்ம 2 பேரும் ஏன் ஸ்ட்ராங், நம்ம இங்கே பார்த்தோம்னு சொல்லி இங்கே இவங்க சண்டை போட்டுக்கு இருக்க. இங்கே சண்டை போட்டுக்க, நீங்க சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு குரல் வருது. ஒரு குரல் வர்ற பார்த்தோன்னே யாரா இங்கே வந்து ஒரு குரல் வருதுன்னு பார்த்துக்கிட்டா இங்கே தூரத்துல இருந்து அதாவது ஒரு ஆளை காட்டிக்கிருக்காங்க. அங்கே தூரத்துல இருந்து ஒரு ஆளை காட்டிக்கிட்டு வந்து அதாவது இந்த செட்டோட எல்டர் போல இருக்கு. அந்த எல்டர் இங்கே நைட் மூன் வருது. நைட் மூன் வந்த பிறகு எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு நான் காலையில் ஃபைட் பண்ணுங்க, அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த கத்தி, ஒரு கத்தி இருக்கும், அந்த அந்த ஸ்வாடை யார் இருக்காளோ, அந்த பீட்ஸை கொண்டு அந்த ஸ்வாடை யார் இருக்காளோ அவங்க வந்து இந்த கிளானுக்கு லீடர் போல இருக்கு. அதனால அந்த ஸ்வாடை நாளை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதோட சீனும் முடியுது. எனக்கு சீனை ஒரு ப்ரீவியஸ் எபிசோட் சில இதை காட்டிக்கிருக்கா. ஏன்னா அந்த ஸ்வாடை கடைசியில் நம்ம ஹீரோ தான் எடுப்பான். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி எல்லாம் ஜெயிச்சு நம்ம ஹீரோ தான் அந்த ஸ்வாடை இருப்பான். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் மட்டும் காட்டியிருக்காங்க. இப்போ சேனலில் கொஞ்சம் இப்போ நீங்கள் டெய்லி 9 to 5 o'clock தான் அப்லோட் பண்ணுவோம் டெய்லி வீடியோ. ஏன்னா நேற்று மழை பெஞ்சில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ நேற்று ரெயின் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இன்றைக்கி ரெயின் ப்ராப்ளம் தான் இருக்கும். தொடர்ந்து ஒரு 5 நாள் ரெயின் ப்ராப்ளம் தான் இருக்குது. எப்படியும் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வீடியோ டெய்லி அனுப்ப பார்க்குறேன். ஹாய் கைஸ், அடுத்து ஒரு நல்ல இமெயில் சந்திப்போம். வரைக்கும் பாய் கைஸ்.